துப்பாக்கிச் சூட்டில் கனேமுல்ல சஞ்சீவ பலி. புதுக்கடை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த கனேமுல்ல சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரரட்ன சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வழக்கு ஒன்றுக்காக புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கைத்துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2025 பாதீட்டுக்கு பின்னரான கருத்தாடல். 2025 பாதீட்டுக்கு பின்னரான கருத்தாடல் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சினமன் லைஃப் உணவகத்தில் நடைபெற்றது. கடந்த அரசாங்கங்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வங்குரோத்தடைந்ததாகவும் தற்போது நாடு சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட தகுதியான் காலத்தில் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கை இந்த ஆண்டு பாதீடூடாக எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த 3 வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2028ஆம் ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடன் திருப்பிச் செலுத்தும் திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை விஸ்தரித்து பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமும் குடிமக்களை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தினூடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் குடிமக்கள் பயனடையும் திறனை அதிகரிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். பொருளாதாரத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட குடிமக்களை மீண்டும் பொருளாதாரத்திற்குள் கொண்டு வருவதன் மூலம் கிராம மட்டத்தில் சிறிய பொருளாதார அலகுகளை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அதன்படி சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை நாட்டில் உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரத்தை ஊழல் இல்லாத இடமாக மாற்றியுள்ளதாகவும் கையூட்டல் கொடுக்காத கலாச்சாரத்தை உருவாக்குவது குடிமக்களின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். துறைமுக மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த ஆண்டு திறமையான கொள்கலன் பரிமாற்ற மையத்தை உருவாக்குவதில் வரவு செலவு திட்டத்தினூடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக நகர வர்த்தக நாம திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதோடு அனுராதபுரம், ஜாப்பகுவா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற நகரங்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் எங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் அரசாங்கம் தெரிவித்தது. இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்டு ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்களே அரங்கேறியுள்ளன என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றியிருந்தார். மேலும் இன்றைய தினம் நீதிபதியின் முன்பே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவரின் நடத்தை எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கும் செயற்பாடு என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதேபோல அண்மையில் மன்னார் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தையும் நினைவுபடுத்தியிருந்தார். இவ்வாறான சூழலில் எவ்வாறு நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அழைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். நாட்டிலே முதலீடுகளை முன்னெடுத்த முதலீட்டாளர்களும் இடைநடுவே திட்டங்களை கைவிட்டு சென்றுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரங்கேற்றுவது நாட்டின் சுற்றுலாத்துறையையும் பாதிக்கும் என குறிப்பிட்டார்.
அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அச்சாறு போன்றுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், எனவே பாதட்டில் முன்வைத்த விடயங்களையாவது அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஸ்டேலுக்கு 2000 தாதியர்களை அனுப்புவதற்கு எதிர்பார்ப்பு. இந்த வருடம் நாட்டிலிருந்து ஸ்டேலுக்கு 2000 தாதியர்களை அனுப்புவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் 148 தாதியர்கள் ஸ்டேலுக்கு பணிக்காக சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 24ஆம் திகதி தாதியர் பணிக்காக செல்லவுள்ள 17 தாதியர்களுக்கான விமான பயணச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்காமல் எப்படி உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி பேசலாம்? சத்தியலிங்கம் எம்பி கேள்வி. நாட்டில் வாழும் ஒரு தரப்பினர் அரசியல் ரீதியாக தாழ்த்தப்பட்டிருப்பது பொருளாதாரத்தில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். எதிர்பார்க்கும் பொருளாதார அந்தஸ்தை அடைவதற்கு அரசியல் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி பொருளாதாரத்தை முன்னெடுப்பதற்கு தமிழ் மக்கள் ஆர்வமாக இருந்தாலும் அதற்கான காணிகளின்றி அவர்கள் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். யுத்த காலத்தில் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களுடைய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என சபையில் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு இருக்கையில் எப்படி உற்பத்தி பொருளாதாரத்தை பற்றி பேசுவது என கேள்வி எழுப்பியுள்ளார். தொடரூந்திலிருந்து தவறி விழுந்து வெளிநாட்டு பெண் ஒருவர் உயிரிழப்பு. பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமணிக்கே தொடரூந்திலிருந்து தவறி விழுந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். பதுளை தொடரூந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் படம் எடுப்பதற்கு முற்பட்ட நிலையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் சடலம் பதுளை போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.